ரங்கநாதன் அவர்களுக்கு வந்து காம பசியை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. ஆண்களை விட பெண்களுக்கு காமம் ஜாஸ்தி, அதிகம். நீங்களே இப்படி எனக்கு இப்போ காம பசி இருக்குன்னு சொன்னால் நான் மறுக்க மாட்டேன். நம்ம ஆத்தா அப்பனுக்கு காமம் இருந்ததுனால தான் நீங்களும் பிறந்தீங்க, நானும் பிறந்தேன். நீங்களும் தான் இப்படி எல்லாம் தெரியும்படியே போட்டிருக்கீங்க. நான் குறைச்சி விட்றேன்னா ஒரு பெண்ணுக்கான உடை அப்படிங்கிறது இது வந்து கொடுத்துருக்காங்க, அதை நான் அணிஞ்சிருக்கேன். இதுல வந்து தவறு டிரான்ஸ்பரண்ட் இருக்கு, நல்லா பாருங்கம்மா நேர்களே, நல்லா பார்த்துங்க. டிரான்ஸ்பரண்டோட போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான தவறுதலான வந்து பெண்களை வந்து தவறுதலான ஏங்க நீங்க யோக்கியமான இருந்தா என்னை கூப்பிடாதீங்க. நீங்க ஒரு சினிமா துறையில இருக்கிறவங்க எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. பைல்வான் அவர்களை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுடைய பதிவிலே வந்து போட்டிருந்தாங்க. கமலஹாசன் யோக்கியமானவர் அவரே சொல்லிக்கிறது இல்லை. நம்ம உங்களுடைய குடும்பத்தை பத்தி பேசுறதே தப்புதான். நான் உங்க குடும்பத்தை பத்தி பேசணுமா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், சிறந்த திரைப்பட நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு சிறப்பான நடிகர் நீங்க. ஆனால் உங்களோட இருக்கக்கூடிய உங்களோட பயணித்த நடிகர் நடிகைகளை வந்து தவறாக பேசுவது தவறு இல்லையா? பத்திரிகையாளனுக்கு செய்திகளை கொடுக்க வேண்டியது அவன் கடமை. நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளனாக இருக்கிறேன். சில செய்திகள் கெட்டதாக இருக்கும், சில செய்திகள் நல்லதாக இருக்கும். பத்திரிகையாளன் வந்து செய்தியைத்தான் கொடுக்க முடியுமே தவிர இது நல்லதா கெட்டதான்னு பரிசீலிக்க முடியாது. சிலர் தாக்குவதாக இருக்கும். சில படங்கள் நல்ல படங்களாக இருந்தால் நல்ல படங்களுக்கு விமர்சனம் கொடுப்போம். கொஞ்சம் மோசமான படங்களுக்கு அதில் உள்ள நிறை குறைகளை சொல்லுவோம். அது என்னுடைய கடமை தானே. ஒரு பத்திரிகையாளர் நீங்கள். ஆனால் வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து சினிமா நடிகர்களை வந்து தாக்குதல் செய்கிற மாதிரியே இருக்கே. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர்னா எல்லா விஷயங்களையும் தானே சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது நடிகைகளை மட்டும் வந்து அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கே. உங்கள் பார்வை தவறான பார்வை. நான் ஒரு நாளைக்கு 3 பதிவுகள் போடுறேன். அதில் 3ன்னா மினிமம் 30 நிமிஷம் வரும். அதில் 2 நிமிஷம் வர்ற விஷயத்தையே நீங்கள் பெருசுப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கண்ணாடி போட்டு படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் செய்திகளை கொடுக்குறேன். அதில் நீங்கள் எது பெருசாக பேசப்படுது, எது சிறுசாக பேசப்படுதுங்கிறது இல்லாமல் கான்ட்ரவர்சி விஷயங்களை மட்டுமே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னுடைய பதிவுகள் என்னென்ன பதிவுகள் பார்த்துருக்கீங்க? சமீபத்தில் என்னுடைய பதிவுகள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக பிரேம்ஜி அவர்களுடைய திருமணத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அதில் ஏதாவது தப்பு இருந்ததா? தவறுதலாக அதில் எந்த விஷயங்களுமே கிடையாதுங்க ஐயா. நீங்கள் அதில் சொல்லியிருந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய குடும்பங்கள், அவருடைய பிரேம்ஜி அவர்களுடைய வந்து வாழ்வியல் முறையை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இல்லை அதெல்லாம் தவறு. அதாவது அவர் வந்து கம்யூனிஸ்டுக்காரரு. அவங்க பாவரதராஜன் வந்து எப்படி கல்யாணம் பண்ணிட்டாரு, இளையராஜா எப்படி கல்யாணம் பண்ணிட்டாரு, இவர் எப்படி கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற விஷயங்களை சொல்லித்தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர அது வந்து அதாவது சிலர் வந்து செய்தியில் மட்டுமே போடுவாங்க, சிலர் நேர்மறை செய்தியில் மட்டுமே போடுவாங்க, எதிர்மறை செய்திகளை மட்டுமே போடுவாங்க. எது மக்கள் கிரகிக்கிற தவறாக பொய்யா சொல்லியிருந்தேன்னா சுட்டி காமிங்க, நான் ஆதாரம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுலே வந்து பிரேம்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனைவி வந்து ஒரு பிராமணர் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு அது தெரியுமா? பிராமணர் தான் அவங்க, இந்து அவங்க வந்து பிராமணர் தான் அப்படிங்கிறது அந்த பேரை வச்சு மட்டுமே சொல்கிறது சரியா? பேரை வச்சு மட்டும் சொல்லலை. அந்த கல்யாணத்தை முழுசாக பார்த்தீங்களா? இல்லை அதில் வந்து அவங்க இல்லைன்னு சொல்லாதீங்க. பார்த்தீங்களா? பார்த்தங்க ஐயா. அதில் வந்து அவங்க அந்த நூல் பிராமணர்கள் அந்த வந்து அவங்க போடுற அந்த நூல் அவங்களுடைய அது மட்டும் இல்லை. 2 ஐயரை உட்காந்து மந்திரம் ஓதுனாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அந்த மந்திரங்களை எரேஸ் பண்ணிவிட்டு இவங்க வேற மியூசிக் போட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி மெஹந்தி வச்சாங்க தெரியுமா? இதெல்லாம் தமிழர் பண்பாடா? இல்லை. அதனால் அவர் அது கலப்பு திருமணங்கிறது சொல்லியிருந்தேன். அதுதான் கலப்பு திருமணம். அது வந்து யாருடைய மனசையும் புண்படுத்தது. யாருடைய மனதையும் புண்படுத்துறது. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கங்கை மரனுடைய மனைவி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஐயா. இப்போ பிரேம்ஜி அவர்களுடைய திருமணத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பேசுவதாக சமூக வலைதளங்கள் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தவறான தகவல். 45 வயதில் திருமணம் செய்கிறது தவறா? நான் தவறுன்னு சொல்லவே இல்லையே. இல்லை நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். மேலோட்டமாக ஆங்கர்கள் இருக்கக்கூடாது. முழுமையாக அதை பார்த்துட்டு நான் என்ன வார்த்தைகள் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன், 45 வயதானவர் 20 வயது குறைந்தவரை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் தவிர இது தப்பு ரைட்டுன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் தவறுதலாக எதுவும் சொல்லலை. நான் வந்து கேட்குற கேள்விகள் ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து அவர் சிங்கிள்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இல்லை. அதை வந்து சுட்டி காட்டி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஏன் சொன்னேன்னு என்ன ஏங்க அவர் சொன்னதானே நான் சொல்கிறேன். என்ன நீங்கள் பேசுகிறீங்க? 45 வயதில் திருமணம் செய்யக்கூடாதா? நான் திரும்பவும் சொல்கிறேன், அப்படி நான் சொல்லவே இல்லை. நீங்கள் மறுபடியும் உருட்டாதீங்க.
நான் 45 வயது அவருக்கு, அவரை விட 20 வயது குறைந்தவர் இந்துன்னு தான் சொன்ன தவிர இது தப்பா அப்படி இப்படின்னு எந்த வார்த்தையும் நான் சொல்லவே இல்லை. அதான் சொல்றேன், மேலோட்டமா யாரோ எழுதி கொடுத்த கேள்வியே கேட்காதீங்க. நீங்க முழுசா படிச்சீங்களா? ஐயா முழுசா பாத்தீங்களா? நான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருக்கேன். அப்பா நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க எப்படி இந்த கேள்வி கேட்கலாம்? நான் என்ன 45 வயசுங்கிறது சொல்லக்கூடாதா? இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா 45 வயதுல அவர் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு பிரேம்ஜி அவர்கள். அவர்களுடைய திருமணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் எப்படி பார்த்துருக்கேன், அது பார்த்தது தான் சொன்னேன் நான். அதுதான் சொல்லுங்க, உங்களுடைய பார்வையில உங்களுடைய திருமணம் வாழ்த்திருக்கேங்க. முதல்ல நீ புரியாம பேசாதீங்க. அதுல வந்து சேனல் சார்பாகவும் சரி உங்கள் சார்பாகவும் சரி வாழ்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். அதை கவனிச்சுங்க இல்லையா? அதை கவனிக்க மாட்டீங்களே, அதை பரட்ட மாட்டீங்களே. எந்த சேனலாவது சொல்லியிருக்கா வாழ்த்துக்கள்னு? நான் சொன்னேன். எனக்கு அவரை நான் அவரோடு நெருங்கிய பழகியவன். கங்கை மரம் டைரக்ஷனில் நான் 3 படம் நடிச்சிருக்கேன். ஆமாம். அப்போது நான் வந்து உள்ளதை சொல்லுவேனே தவிர புறம் சொல்ல மாட்டேன். கடைசியில் நல்லா வாழணும், எல்லா செல்வங்களும் நிறைந்த செல்வங்களும் 16 செல்வங்களும் பெற்று வாழணும்னா நான் வாழ்த்திருக்கேன். அதை கவனிக்க மாட்டீங்களா? கவனிச்சிங்களா இல்லையா? கவனிச்சோம் ஐயா. அதான் அது கண்டென்ட். புரியுதா உங்களுக்கு? ஆனா நீங்க எல்லாருமே வந்து சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய ஒரு வீடியோக்குனே வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அதனால தான் இதை பேசுறேன். உங்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும். ஆனா நீங்க உங்களுக்கு வாழ்வு கொடுத்த சினிமாவுக்கே வந்து நீங்க நம்பிக்கை துரோகம் செய்யறதாகவும் உங்களுடைய ரசிகர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. கிடையவே கிடையாது. நான் வந்து இப்போ நீங்க இந்த ஆபீஸ்ல இருக்கீங்க, இதில் குப்பை குளம் இருந்தால் பெருக்குவீங்களா மாட்டீங்களா? எடுப்பேன் கண்டிப்பா. என்னுடைய அலுவலகம் இல்லையா? அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது சினிமாக்காரங்களாம் பெரிய புண்ணியவான் இல்லைப்பா, எல்லாம் உன்னோட கீழே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. சிலவங்க வந்து மோசமாகவே தப்பு பண்ணுறாங்க. ஏதாவது காட்ட வேண்டிய காட்டக்கூடாதெல்லாம் காட்டுறாங்க. இதுதான் சொல்கிறேனே தவிர மற்றபடி இல்லாத போல நான் சொல்லவே இல்லை. நீங்க ஒரு சினிமா துறையில இருக்கிறவங்க இவங்க இப்படி திரும்ப அதையே சொல்லாதீங்க. இல்ல இல்ல, சினிமா துறையில இருந்துகிட்டு சினிமா துறையில உள்ள அழுக்குகளை அகற்ற முயலக்கூடாது. ஐயா, அது வந்து சந்தோஷமான விஷயம்தான். சினிமா துறையில இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகவே இல்லை அப்படின்னு ஒரு 2 நடிகைகளை சொல்லுங்களேன். சுவலட்சுமி, நதியா. இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும். அதனால தான் நிறைய பேர் நிறைய படங்களை அவங்க ஒப்பந்தம் பண்ணலை, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. நிறைய படங்கள் வந்து ஒப்பந்தம் பண்றவங்க வந்து கண்டிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருப்பாங்க அப்படிங்கிறது அப்படி நான் சொல்லலை. ஏங்க எனக்கு தெரியுங்க, சினிமா உலகத்தில் யாருமே வந்து இந்த 2 பேரையும் குறை சொல்ல மாட்டாங்க. குறை சொல்வது வந்து மனிதனுடைய வழக்கம், அது உங்களுக்கே நல்லா தெரியும். இயல்பான ஒரு விஷயம் இல்லைங்களா? இயல்பான விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் போறதா? மனிதனுடைய வழக்கமே மற்றவர்களை குறை சொல்றது தான். அது வந்து யாருனாலுமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏங்க பத்திரிகைக்காரங்க வேலையே அதாங்க. மற்றவர்கள் வந்து உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 27. 27. ஃபிலிமாலயான்னு ஒரு பத்திரிகை நடத்தின யார் தெரியுமா? தயாரிப்பாளர் பஞ்சர்நாசம். அதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கதவசனத்தை ஆனார், தயாரிப்பாளர் ஆனார். அந்த ஃபிலிமாலயாவில் வர்ற பத்திரிகைகளில் வர்ற செய்திகள் எல்லாமே இப்படித்தான் கான்ட்ரவர்சியாக இருக்கும். எனக்கு முன்னோடிகள் இருக்காங்க. நான் வந்து புதுசாக வந்து உருட்டல் வேலை பண்ணுறேங்கிறலாம் தவறு. அப்படி வந்து எல்லாருடைய பேரும் வரல. ஒரு நல்ல சிறப்பான நடிகர் வந்து மற்றவர்கள் இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவருடைய எல்லாரையும் நான் குறை சொல்லுங்க. ஒரு விஷயம் பண்ணுங்க. இப்போ நான் போட்டுட்டு வந்த பதிவு என்னன்னா, ஒரே நாளில் 60 லட்சம் வசூல் பண்ண ஹரா மோ மன் இஸ் கம் பேக் இன்னும் போட்டிருக்கேன். இது பாராட்டு இல்லையா? இதெல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் கண்களும் குறை சொல்கிற நோக்கத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்ல கண்களோட பாருங்கள். ஐயா, நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர், நீங்கள் கான்ட்ரவர்சியாக பேசுறது தான் விஷயமே அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃபெமிலியாரிட்டிக்காக தான் பேசுகிறீங்களா? நீங்கள் எல்லா பத்திரிக்கையாளர்களுமே அப்படி கிடையாது இல்லையா? இல்லை, என்னை விட மோசமாக பேசுனவங்களாம் இதாங்க. நீங்கள் பார்க்கறது இல்லை, நான் மட்டும் தான் உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை பற்றி மட்டும் தானே ஐயா பேசுகிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? 15-20 பேர் பேசுகிறாங்க. என்னை விட மோசமாக பொய்களையே பேசிக்கிட்டு இருக்கேன், அதே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனை பார்க்கறது இல்லை, ஏன்னா அவனை ரசிகர்கள் நம்புறது இல்லை. நான் சொல்வதில் நிச்சயமாக பொய் இருக்கும். அது கான்ட்ரவர்சி செய்தியாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும், பொய் இருக்காதுன்னு நேயர்கள் விரும்புகிறாங்க, அதனால் பார்க்குறாங்க. என்னை விட மோசமாக கீழ்த்தரமாக பேசுகிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நீங்கள் கமலஹாசனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. கமலஹாசனை வந்து தவறுதலாக பேசின பைல்வான் அவர்களை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுடைய பதிவிலே வந்து போட்டிருந்தாங்க. ஏங்க இதை பற்றி காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளுங்க. கமலஹாசன் யோக்கியமானவரும் அவரே சொல்லிக்கிறது இல்லை. எத்தனையோ பேர் அவரை பற்றி ஏன் கௌதமி சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாதா? கௌதமி தன்னுடைய மகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி
நான் கமலஹாசன் விளையாடினார். அப்போல்லாம் அது தப்பாக தெரியல. கமல் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு, அதாவது 70க்கும் 40க்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தீங்க. அது அம்மா அவர் வந்து கதாநாயகன் நடிக்குதா இல்லையா கமலஹாசனோட? ஆமா, அது சந்தோஷமான விஷயம் அப்படி சொல்லிச்சா இல்லையா? சந்தோஷம். அந்த கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்குள்ள தொடர்பு தவறான தொடர்பு நான் சொன்னேனா? ஐயா ஏங்க நீங்க தாங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. ரங்கநாதன் அவர்களுக்கு வந்து காம வியாதி பிடிச்சிக்கிச்சு, அதனாலதான் வந்து இப்படி வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறாங்க அப்படின்னு வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நீங்க கவனிச்சிங்களா? நான் இந்த மாதிரி விஷயம் கவனிக்கவே மாட்டேன். ஆதாரம் சொல்லுங்க, யார்கிட்ட நான் காவம்பார் போய் பார்த்தேன்? ஏங்க நீங்க யோக்கியமான இருந்தா என்னை கூப்பிடாதீங்க. இப்போ நீங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றீங்க, பெண்கள் வந்து இப்போ நம்ம வந்து வீடியோக்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம், நீங்க நிறைய விஷயங்கள் வந்து அந்த வீடியோக்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள், ஏன்னா எங்களுக்கு தெரியாதது ஒரு பாடகர் வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே அதாவது 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்த அப்புறம் அம்மா நல்ல விஷயங்கள் சொல்றீங்க நான் என்ன செய்ய? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி அதைத்தான் நான் ஆரம்பத்தை சொல்லிட்டு இருக்கேன். நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். கெட்ட விஷயங்கள் பார்க்கறது நிறுத்துங்க, இல்லை அதை பற்றி பேச நிறுத்துங்க. நான் தான் பேசுனேன், அதை ஏன் கேள்வி கேட்குறீங்க? இன்னும் அதை பப்ளிசிட்டி பண்ணணும் அந்த ஆசை. இன்னும் பேசு. பப்ளிசிட்டிக்காக வந்து ஐயா நாங்க பேச வரல. பின்ன எதுக்காக பேசுறீங்க? இப்போ நீங்க பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க நாட்டுல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு சினிமாவில். அதான் ஐயா நானும் சொல்ல வரேன், நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நல்ல விஷயங்கள் தான் சொல்றேன். அந்த விஷயங்களை மட்டும் போடுங்க, சினிமா துறையை நோக்கி மட்டும் நீங்க போறீங்க. ஐயா ஆண்களுக்கு சபலங்கள் கிடையாதா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆண்கள் சபலம், நடிகர்களுடைய சபலத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே நீங்களே சொன்னீங்க கமலஹாசன் சொல்லி. நீங்க பேசி இருந்ததை நான் சொல்ல வந்தேன், ஆண்களுக்கு சபலங்கள் கிடையாதா? ஏன் நீங்க வந்து அந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்க சொல்லுவீங்க? உங்களுடைய திருவள்ளுவரே காம எளிய பத்தி எழுதியிருக்காருங்க. எல்லாத்தையுமே காமம் தவறு இல்லை, காமம் இல்லை என்றால் நீங்களும் இல்லை நானும் இல்லை. ஆமா, நம்ம ஆத்தா அப்பனுக்கு காமம் இருந்தனாலதான் நீங்களும் பிறந்தீங்க நானும் பிறந்தேன். கண்டிப்பா. அப்புறம் காமத்தை தவறா பாக்குறீங்க? நாங்க தவறா பாக்காதீங்க. அதையே வந்து நீங்க இப்போ ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து சொல்லி கொடுக்கறது வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அப்போ வந்து குழந்தைகளும் வந்து அந்த பதிவுகளை பாக்குறாங்க, எல்லா விஷயங்களுமே இருக்கு, அதை பெற்றோர்கள் வந்து சரியானதை பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீங்களும் வந்து தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்னு தெரியாதவர்கள் தெரிஞ்சு கொள்றதுக்காக வராங்க. அப்போ அதுல நல்ல விஷயங்கள் இருக்கணும் இல்ல? அதுல அந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து நீங்க பேசியிருக்கீங்க. அதனாலதான் கேட்கிறேன், ஆண்களுக்கு வந்து காமங்கள் கிடையாதா? இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னா, சாதாரணம் அப்படிங்கிறத விட எல்லாருக்கும் வந்து பொதுவான ஒரு விஷயத்தை ஏன் வந்து பொதுப்படையில வந்து கொண்டு வரீங்கன்னு கேட்கிறேன் நான். என்னோட கேள்வி அதுதான். உங்க கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? ஆண்களை விட பெண்களுக்கு காமம் ஜாஸ்தி, அதிகம். இது உடல்கூறு ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? இருக்கு, அறிவியல் ரீதியா அது இருக்கு. அதனால தான் அதை ஏன் நீங்க சுட்டி காட்டணும்னு கேட்கிறேன். அது எல்லாருக்குமே தெரியும். நான் புரியாம பேசுறீங்க. அதாவது நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நான் நடிகர்களை பற்றியும் சொல்லியிருக்கேன், தவறான நடிகர்களை பற்றியும் சொல்லியிருக்கேன். அவங்களே அதை சொல்றாங்கங்க. நான் திரும்ப திரும்ப அவர்களை பற்றி பேசுவதனால உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு என்ன அதுல லாபம் இருக்குன்னு சொல்லுங்களேன். என்னை கூப்பிட்டீங்கல்ல, என்னை கூப்பிடுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கோ அந்த லாபம் தான் எனக்கு இருக்கு. அப்படின்னா வந்து நீங்க பேசுற கான்ட்ரவர்ஷியான விஷயத்துல வந்து அதுல நமக்கு ஒரு இன்கம் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க பேச வரீங்க. நீங்க வந்து என்னை கூப்பிட்டது இன்கம் வச்சுன்னு கூப்பிடுறீங்க. ஐயா இது வியாபாரங்க, சும்மா என்னமோ சர்வீஸ் பண்ண வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இந்த வீட்டுக்கு வாடகை, இந்த கேமராவுக்கு வாடகை, அவருக்கு சம்பளம், உங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுப்பாரு ஓனரு? வியாபாரம் தானே இது. எது வியாபாரம் போதோ அது வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 1008 யூடியூபர் இருக்கான், என்னை மட்டும் ஏன் கேட்குறீங்க? எங்கிட்ட மட்டும் இந்த விஷயங்களை பற்றி மட்டுமே திருப்பி ஐயா, மற்றவர்கள் வந்து இந்த மாதிரி எந்த விஷயங்களும் வந்து பேசல. மற்றவர்கள் திரும்ப சொல்கிறேங்க. ஏங்க 300 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னோட மோசமா? ஏங்க உயிரை வாங்கி தொலைங்க. ஒரே பத்திரிகைக்காரனோட வேலை. மற்றவர்கள் விஷயத்தை ஒரு அறிக்கை வெளியிடுறாரு ஒருத்தர் அறிக்கை வெளியிடுறாரு, அதை நான் வெளியிடுறது என்னுடைய வேலையா இல்லையா? பத்திரிகை மூலமாக தானே தெரிஞ்சுக்கிறீங்க. பத்திரிகை மூலமாக தாங்க ஐயா தெரிஞ்சுக்கிறோம். அதை அவங்க வெளியிட்டாங்க, அதை நாங்கள் பேப்பர் படிக்கும் போது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை நீங்கள் பேசுறது தவறு இல்லையா? மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயம் நீங்கம்மா ரோட்டுக்குன்னு சொல்கிற, உன் தனிப்பட்ட விஷயத்தை பேசாமல் உட்காந்துருக்க வேண்டியதானே? மற்றவர்களை பற்றி தவறுதலாக பேசுறதுக்கு, அதாவது உங்களை பத்தி பேசுறதுக்கு நல்லதோ கெட்டதோ பேசுறதுக்கு எனக்கு நான் தவறா பேசலன்னு சொல்லிடுறேன். மறுபடியும் அதே நல்லதையும் சரி கெட்டதையும் சரி மற்றவர்களுடைய விஷயத்தை வந்து தவறுதலா பேசுறது. பத்திரிகைக்காரன் மற்றவங்களை பத்தி பேசுவான், மற்றவங்களுடைய செய்திகளை போடுறது அவன் கடமை. ஃபினிஷ். நெக்ஸ்ட்.